ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT ஹாலிடேஸ். இன்டர்நெட் இல்லைன்னா மக்கள் பைத்தியமாக மாறதை தவிர வேறு வழி இல்லை. அது இல்லாமல் வாழ முடியாதுன்ற ஒரு கட்டத்துக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட ஒன்றுக்கு நம்ம அடிமையாயிடும். பயணம் என்பது இப்போது ஒரு மிகப்பெரிய சிலந்தி வழியாக மாறிடுது. ஓலா போன்ற நிறுவனங்களில் இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் அதில் தங்களை இணைத்து கொண்டு வேலை செய்யலாம். ஓலாவில் இருக்கவங்க ஊபர்லேயும் அனுப்பிச்சிக்கலாம், ஊபரில் இருக்கிறவங்க ரேப்பிடோவுக்கும் அனுப்பிச்சிக்கிறான், பைக்குக்கும் அனுப்பிச்சிக்கிறான். அவன் எந்த ஆப் ஆன் பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி அவனுக்கு கால் போகும். சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, ஆப் மூலமாக ஆப்ஸை கட் பண்ணி கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு நம்மளை கேன்சல் பண்ண வைக்கும். நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது, அவர் கேன்சல் பண்ண மாட்டார். இப்போ தான் சொன்னேன், ஒரு இடத்துக்கு பகலில் 11 மணிக்கு 250 ரூபா காமிக்குதுன்னா சாயந்தரத்தில் 600 ரூபா காமிக்குது. இப்போ எல்லாமே நம்ம கூகுள் மேப் போட்டு தான் ஓட்டுறோம். ஓலா மேப்னு ஒன்று இருக்குது. அந்த ஓலா மேப் பூனாவில் இருக்கின்ற ஒரு நிறுவனத்தோட ஒப்பந்தம் போட்டு மத்திய அரசாங்கத்திற்கு அனுமதி வாங்கி தேவ் கிரியேட்டட் தேர் ஓன் மேப். இப்போ நம்ம சொல்கிறோம், ஏன் கூகுள் மேப் வச்சுட்டு அலையிறீங்க, ஓலாகிட்ட மேப் இருக்குது. அப்போ அந்த ஓலா மேப் இருக்கும்போது நீங்கள் எத்தனை புக்கிங் போடுறீங்களோ, ஒரு புக்கிங் போகும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே இறங்குறீங்க, யாரை பார்க்குறீங்க, என்ன செய்கிறீங்கன்றது அந்த மேப்பில் ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். ஏமாற்றாதே ஏமாறாதே அப்படின்ற தொடருக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த தொடரில் சென்னை உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பாலு அவர்கள் சைபர் கிரைம், சைபர் ஸ்பேஸில் நடக்கக்கூடிய குற்றங்கள், அந்த குற்றங்களால் தவிக்கும் மக்கள் பற்றியும், நம்மளுக்கு தெரியாமல் எப்படிலாம் இந்த நெட்வொர்க் சாமானிய மக்களுக்கு ஒரு சிக்கலை கொண்டு வர்றாங்க, அதிலேருந்து எப்படி அவங்க அவங்களோட வாழ்க்கையே ஒரு பெரிய பாதிப்புக்கு உள்ளாகுது அப்படின்றத குறித்தெல்லாம் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்காரு. இன்றைக்கும் நம் அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய ஒரு சேவை குறித்து தான் பேசுகிறதுக்கு சார் அணைஞ்சிருக்காரு. அவரை வரவேற்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். சைபர் ஸ்பேஸ், சைபர் கிரைம், இன்டர்நெட், அதெல்லாம் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கோம். ஒவ்வொரு வாரமுமே ஒவ்வொரு முக்கியமான டாபிக் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த சைபர் ஸ்பேஸ் கொடுத்த கம்ஃபோர்ட் அப்படின்றதுல முக்கியமான ஒரு கம்ஃபோர்ட் ட்ராவல் கம்ஃபோர்ட். இப்போ நம்ம சென்னைக்குள்ளே இருக்கோம், சென்னையிலேருந்து இங்கேருந்து OMR போனோம் அப்படின்னா 2 hours ஆகும். நார்மலாக பஸ்ஸில் பயணம் பண்ணோம் அப்படின்னா 2 hours ஆகும். மாறி மாறி போகிறதுக்கு யூஸ்வலாக முன்னாடிலாம் போகவே மாட்டாங்க பெருசாக. ஆனால் இப்போ நினச்ச உடனே எங்கே வேணால் ட்ராவல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ஃபோர்ட் நமக்கு வந்திருக்கு. அந்த கம்ஃபோர்ட்டை கொடுக்கக்கூடிய பல நிறுவனங்கள், அவங்களுக்குள்ளேயே காம்படிஷன் அதிகமாக இருக்குது. அவங்களுக்குள்ளேயே பல ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. உதாரணத்திற்கு ஓலா, ஊபர், ரேபிடோ போன்ற நிறுவனங்கள்லாம் இப்போ சென்னை ஃபுல்லாகவே பரவிட்டாங்க. அவங்க கொடுக்கக்கூடிய சேவைக்குள்ளேயே சில சர்ச்சைகளாகவும் இருக்குது. அதெல்லாமே தொடர்ந்து ஒரு பக்கம் பேசப்பட்டாலும், இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உளவியல் என்ன, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாதிப்புகள் என்ன, எப்படி இந்த நிறுவனங்கள்லாம் சேவை கொடுக்குற மாதிரி கொடுத்து எப்படி நம்மளை ஒரு சிக்கலுக்கு உள்ளாக்குறாங்க அப்படின்றது குறித்து பேசணும் அப்படின்னா, இதை பற்றி உங்களுடைய பார்வை எப்படி சார் இருக்குது? அதாவது அழகு, நம்ம பொதுவாக இந்த நிகழ்ச்சியினுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இணையம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையே இல்லை. இன்டர்நெட் இல்லைன்னா மக்கள் பைத்தியமாக மாறதை தவிர வேறு வழி இல்லை. அப்போ வாழ்க்கையினுடைய எல்லா நடைமுறைகளையும் இணையத்து வழியாக இணைச்சிட்டோம். இன்றைக்கி இன்டர்நெட் சேவை இல்லைன்னு சொன்னால் ஒரு குடும்பத்தில் எந்த வேலையும் நடக்காதுன்றது நகரங்களை தாண்டி ஆமாம் கிராமம் வரைக்கும் போயிடுச்சு. இப்போ ஒரு ஜிபேமெண்ட்லாம் நம்ம கொண்டு வந்ததுக்கு பிற்பாடு ஒரு சாதாரணமாக 30 ரூபா 40 ரூபா வாங்குறது கூட கையில் பணம் இல்லாமல் போய் நம்ம மாற்றிட்டுருக்கோம். அப்போ அந்த மாதிரி போக்குவரத்து துறை அப்படின்னு வரும்போது ஒரு சாமானிய மக்களுடைய போக்குவரத்து என்னவாக இருந்தது, முன்ன என்னவாக இருந்தது, இப்போ என்னவாக இருக்குது. இப்போ இதை போன்ற நகரங்கள், கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி போன்ற நகரங்களில் முன்னாடி உங்களுக்கு ஒரு போக்குவரத்து அவசரத்துக்கு போகணுன்னு சொன்னால் ஆட்டோ, டாக்ஸி இப்படி தான் நம்ம போயிட்டு இருந்தோம். ஆமாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டுப்பாடு இல்லாதது, மீட்ரு போடாதது, அப்புறம் ஏறி உட்காந்துட்டு மீட்டரில் சூடு வைக்கிறது, கிளம்பும் போதே 300 ரூபா கொடுங்க, 400 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்கிறது, மூளைக்கு மூளை ஆட்டோ ஸ்டாண்டு, டாக்ஸி ஸ்டாண்டுன்னு போட்டுக்கிட்டு கால் மேலே காலை போட்டுக்கிட்டு சாயந்தரத்தில் பேப்பர் படிச்சுக்கிட்டு யாரையும் மதிக்கிறது இல்லை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டெல்லாம் இருந்த காலம் ஒன்று இருந்தது. ஆனால் காலப்போக்கில் இப்போ அவங்களே மாறி தங்களுக்கு உண்டான முக்கியத்துவத்தை உணர்ந்து தனியார் நிறுவனங்களோட சேர்ந்து வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களும் இப்போ நல்லா உழைக்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கடந்து வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா விமான நிலையத்திலேருந்து வெளிநாட்டிலேருந்து இறங்குறாங்கல்ல, அவங்கெல்லாம் வீட்டுக்கு போகிறது கூட வண்டி கிடைக்காது.
இந்த ஓட்ட அம்பாசடர் மஞ்சள் கலரில் இருக்கும், மேலே ஒரு ஸ்டாண்ட் இருக்கும், கதவு இருக்காது, ஒன்றுமே இருக்காது, பேனட் இருக்காது, கொடன்னு ஆடும். ப்ரீபெய்ட் டாக்ஸி மாதிரி ஏர்போர்ட்டில் நிற்க வச்சுருப்பாங்க. ப்ரீபெய்டாக விட்டுருங்க, அதான் பின்னாடி வந்தது. ஏர்போர்ட்டில் இறங்கி வெளியில் வந்தான்னா அவன் ஃப்ளைட்டுக்கு எவ்வளோ காசு கொடுத்தானோ அது கொடுத்தா தான் வீட்டுக்கு வர முடியும். ஒரு 4 பெட்டி எடுத்துகிட்டு வரதுக்கு 3000 ரூபாய், 2000 ரூபாய், 1000 ரூபாய். வெளியூர்லேருந்து வரவங்களை ஏமாற்றிட்டு இருந்தது, வெளிநாட்டுக்காரர்களை வந்து குறிப்பாக ஏமாற்றிட்டு இருந்தது. ஏன்னா அவங்க டாலரில் கொடுப்பாங்க. இப்படி பல கோளாறுகள் இருந்த இடத்துல இந்த இணையத்தினுடைய வசதி என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு மையப்பொருளாக ஒன்றை கொண்டு வந்தால் இதை வந்து ஒரு பெரிய தொழிலாக மாற்ற முடியும் அப்படின்றத வந்து தொழில்நுட்பமும் இணையமும் சேரும்போது ஒரு பெரிய புரட்சி உண்டானது அப்படின்றத நம்ம ஒத்துக்கணும். எப்பவும் போல நான் சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த சேவைகளுக்கு நீங்கள் இணைய வழியாக போனாலும் அது இல்லாமல் வாழ முடியாதுன்ற ஒரு கட்டத்துக்கு போகும்போது அந்த குறிப்பிட்ட ஒன்றுக்கு நம்ம அடிமையாயிடுறோம். இதுதான் என்னுடைய இந்த விழிப்புணர்வுடைய அடிப்படை நோக்கம் நான் சொல்ல வர்றது. நம்ம என்ன எல்லாருமா டாக்ஸி ஏறுறோம், எல்லாருமா வண்டி எடுக்கிறோம் அப்படின்ற நிலைமை மாறி இன்னைக்கு எல்லாருக்கும் அது தேவைப்படுற இடத்துக்கு அது கொண்டு போய் நிறுத்திடுச்சு. அப்போ இப்படி பல கோளாறுகளோடு இருந்த இடத்துல வந்து அரசாங்கத்தாலையும் ஒன்றும் பண்ண முடியல, பல தொழிற்சங்கங்கள் சேர்ந்து ஒன்றும் பண்ண முடியல. நான்லாம் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து மீடியாக்களில் பேசுவேன். இந்த மாதிரி சென்னையில் இருக்கிற அத்தனை ஆட்டோ டிரைவர்களும் நீங்கள் போய் மார்வாடிக்கிட்ட கடன் வாங்குறத விட அரசாங்கத்துக்கிட்ட கடன் வாங்கி அரசாங்கத்துக்கு பணம் கட்டுற மாதிரி நீங்கள் வந்து ஒரு அமைப்பை உருவாக்குங்க. அப்போ வந்து அது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னா அது ஒரு துறையாகவே இருக்கும் அப்படின்லாம் நிறைய நம்ம என்ன சொல்கிறது பல சஜஷன்ஸ் வந்து கொடுப்போம். எது கொடுத்துருந்தாலும் வந்து எல்லாமே வந்து ஒரு கட்டத்தில் மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் பரிணாம வளர்ச்சி. இந்த பரிணாம வளர்ச்சியில் வந்து இன்னைக்கு குறிப்பாக தகவல் தொழில்நுட்பத்துறை வந்த பிற்பாடு பல இடங்களுக்கு பெண்களும் ஆண்களும் வேலை செய்ய போக வேண்டிய கட்டாயம் வரும்போது அதனுடைய போக்குவரத்து நெரிசல் காரணமாக பல இடங்களுக்கு போக முடியாமல் இருக்கிறது. பல இடங்களில் பிள்ளைகள் வந்து அப்பா அம்மா அவங்க விட்டுட்டு வெளிநாடுகளுக்கு போன காரணத்தால் அவங்க தனியாக இருக்கிற எல்டர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற மூத்தோர்களுக்கு உண்டான வழிமுறைகள், அவங்களுடைய போக்குவரத்துகள் அப்படின்னு பார்க்கறது, அல்லது குறிப்பாக ஒரு இடத்துக்கு கிளம்புனா உடனே போகணுன்னு சொன்னால் நம்ம வண்டி எடுத்தால் நமக்கு எவ்வளோ நேரம் வந்து அது எடுத்துக்குது, அது இல்லாமல் போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த துறையில் மிகப்பெரிய கோல்டு மைன் என்று சொல்லப்படுகின்ற தங்கச் சுரங்கம் இருக்கிறது என்பதை வெளிநாட்டில் இருக்கின்ற சில நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கின்ற சில நிறுவனங்கள் வந்து இதை பற்றி கவனம் செலுத்துகிறாங்க. இந்த கவனம் செலுத்துகிற இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஓலாவுக்கு வந்து அதில் ஒரு பெரிய பங்கு உண்டு. ஓலான்றது வந்து ஒரு இந்திய நிறுவனம்ன்றதால அதை பற்றி முதல்ல பேசணும்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது ஊபர். ஓலா வந்து இந்திய நிறுவனம். ஒரு 2010 பவிஷ் அகர்வால் அப்படின்ற ஒருத்தர் பெங்களூரை தலைமையகமாக கொண்டு முதல்ல அது வந்து ஆரம்பத்தில் எப்படி இருந்ததுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி அந்த சர்வீஸை கூப்பிட்ற மாதிரி இருந்தது. ஓகே. அதுக்கு பிற்பாடு தான் செயலிகளுடைய தாக்கம் அதிகமாக வரும்போது ஆப்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயலிகள் மூலமாக நம்ம போய் பதிவு பண்ணிக்கிட்டா எல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக வெளிப்படையாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா எங்கே கிளம்புறாங்க, எங்கே வராங்க, எப்போ வராங்கன்றது கூட நீங்கள் மேப்பில் பார்த்துட்டு இருக்கீங்க. வந்து இறங்கின உடனே உங்களுக்கு வந்து ஒரு கடவுச்சொல் ஓடிடி கொடுக்குறான். அதை கொடுத்த உடனே ஏறி உட்காந்திங்கன்னா நீங்கள் எந்த இடத்துக்கு போகணுன்றதை வந்து அதில் வந்து லாக் ஆகுது. உடனே அது எவ்வளோ தூரம் எத்தனை மணிக்கு போய் சேருதுன்றது வந்து உங்கள் ஃபோன்லேயும் இருக்கும், அவங்களுடைய மேப்லேயும் இருக்கும், வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களை பார்த்துக்கலாம். அப்போ பாதுகாப்பு சார்ந்ததாக இருந்தது, பயணம் வந்து எளிதாக இருந்தது, டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தது. இந்த இடத்துல இருந்து இந்த நேரத்துக்கு எவ்வளோ பணம் கொடுக்கணுன்றது வந்து முன்னாடியே வந்துடுது என்றெல்லாம் வருகின்ற பொழுது இதை ப்ரமோட் பண்ணவங்க நிறைய பேர். இனிமேல் நீங்கள் டிரைவர் வச்சுக்க தேவையில்லை, எதுக்கு மாதம் 20-25,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கணும், அந்த டிரைவர் நேரத்தில் வயிற்று வலி இதுன்னு சொல்லிட்டு வரமாட்டார், காலையில் குறிப்பிட்ட நேரத்துக்கு வரமாட்டார். நீங்கள் இதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி நீங்கள் கார் எடுக்கிறீங்க, இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகணுன்னா 300 ரூபாயில் போய் இறங்கிக்கலாம், திரும்பி வரும்போது 200 ரூபாயில் இறங்கிக்கலாம் என்று சொல்லுகின்ற பொழுது அது ஈர்ப்பு விசை கொண்டதாகவும் ஈர்ப்பதாகவும் தான் இருந்தது. நானே நிறைய வாட்டி அதை வந்து நான் பயன்படுத்தியிருக்கேன். ஏன்னா இங்கேருந்து வந்து விமான நிலையம் போகணும், ரயில்வே ஸ்டேஷன் போகணும், வேறு இடங்களுக்கு அவசரமாக போகணும், நம்ம வண்டி ஓட்ட முடியாது, போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்குது. குறிப்பாக வந்து நம்ம சாயந்தர நேரத்தெல்லாம் வண்டியே ஓட்ட முடியாதுன்ற நிலைமை இருக்கிற இடத்துல அது வந்து ஒரு பெரிய துணையாக இருந்தது. இன்னொன்று, என்னை போன்று 60 வயது கடந்தவர்களுக்கு அது வந்து அந்த டயர்ட்னஸ் என்று சொல்லப்படுகின்ற அயற்சி இருக்குது பாருங்கள், அதிலிருந்தும் அது ஒரு சின்ன விடுதலையாக இருந்தது. இப்போ வசதியாக தான் இருந்தது. ஒரு மொபைல் ஃபோன் வந்து எப்படி ஆரம்பத்தில் வசதியாக இருந்ததோ அதுக்கு பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அது எப்படி உங்களை ஆக்கிரமித்து அந்த சிலந்தி வலைக்குள்ளே கொண்டு போய் உங்களை உட்கார வச்சதோ அதே போல் பயணம் என்பது இப்போது ஒரு மிகப்பெரிய சிலந்தி வலையாக மாறிடுச்சு. ஓகே. ஏன் சிலந்தி வலையாக மாறிடுச்சுன்னு சொன்னோன்னா
அந்த கைகளுக்கு போக போக டிபெண்டபிலிட்டி என்று சொல்லப்படுகின்ற அந்த சார்பு நிலை இருக்கு பாருங்க, அவங்கள சார்ந்து நீங்கள் இருக்க வேண்டிய நிலைமை பல இடங்களில் உண்டாயிடுச்சு. ஓகே, அது கொஞ்சம் கொஞ்சமாக மாறும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு எந்த ஊரில் இருந்து வரவனா இருந்தாலும் மேப்பு படிக்க தெரிஞ்சால் போதும், சந்து பொந்தெல்லாம் பார்க்க தேவையில்லை, மேப்பு போட்டு படிக்க தெரிஞ்சால் போதும். அந்த இடத்துக்கு அந்த முகவரிக்கு அந்த வண்டி வந்து எக்ஸாக்டாக அந்த ஸ்பாட்டில் போய் நிற்கிது, ஏற்றிக்கிறாங்க, போய் இறக்குறாங்க. அப்படி இறக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த காசை வந்து முன்னாடி பணமாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கு இப்போ ஜிபேலாம் வந்த பிற்பாடு அங்கேயே கியூஆர் கோடை வச்சு தேய்ச்சிட்டு இறங்குறோம். ஆமாம். இதில் பல சிக்கல்கள் எப்படி உருவாச்சுன்னு கேட்டிங்கன்னா, 1000, 2000, 10,000 வந்து ஒட்டுமொத்த இந்தியாவில் இன்றைக்கி ஓலா மட்டும் ஒரு 250 நகரங்களில் வந்து அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ். இது வளர்ந்த விதம் பார்த்திங்கன்னா, ஆஸ்திரேலியா போனாங்க, நியூசிலாந்து போனாங்க, போய் யூகேலெல்லாம் ஆரம்பித்தாங்க, இங்கிலாண்டில் ஆரம்பிச்சிட்டு இதெல்லாம் ஒத்து வரலன்னு 2024 அதெல்லாம் ஏற கட்டிட்டு முழுக்க இந்திய நிறுவனமாக மாறிட்டாங்க. அந்த ஓலா நிறுவனம் அடுத்தது என்ன பண்ணுறாங்க, ஸ்கூட்டர் தயார் பண்ணி விற்கிறாங்க. அப்புறம் வந்து கிராசரிஸ், மளிகை பொருள்லாம் கொண்டு போய் டெலிவரி பண்ணுறாங்க, சாப்பாடு கொண்டு போய் டெலிவரி பண்ணுறாங்க. இதை போன்ற பல நிறுவனங்கள் இருந்தாலும் பல துணை நிறுவனங்களை உருவாக்கிட்டு 2023 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2200 கோடி ரூபாய் அவங்களுக்கு வந்து வியாபாரம் நடந்திருக்கு. 2025 வந்து அது ஒரு 1600, 1700 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஏன்னா அது போட்டிகள் காரணம். அது வந்து இந்த நிறுவனம் வந்து ஒரு 600 கோடி ரூபாய் நஷ்டன்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு 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 ஃப்ரேம் ஒர்க் எப்படி இருக்குன்றதுக்காக சொல்கிறேன். ஆனால் நம்ம அதில் போக 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 பல இடங்களுக்கு வந்து நம்ம போகிறதுக்கு வந்து அது போகாமல் இருக்க முடியாதுன்ற நிலைமை ஒன்று உருவாச்சு. உருவாகும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து குறிப்பாக பெண்கள் வந்து இரவில் போகும்போது அவங்களுக்கு ஏற்படுகின்ற சங்கடங்கள், 2-3 பேராக போகும்போது ஷேர் பண்ணிலாம் போகிற பழக்கங்கள் இருக்கும்போது பக்கத்தில் யாராவது ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு வந்து வம்பு பண்ணுறவங்களா வர்றது, அல்லது வந்து பொதுவாகவே இந்த ஓட்டுநர்கள் டிரைவருங்களை வந்து மிரட்டுற துணியில் உட்காந்துக்கிட்டு போகிறது, டிரைவருங்களே கடத்திட்டு போய் கொலை பண்ணுறது, டிரைவருங்களை கொண்டு போய் கொண்டுட்டு வண்டியை கொண்டு போய் வெளியில் விற்றுறது என்று அந்த வண்டியை ஓட்டுறவங்களுக்கும் பாதுகாப்பற்ற சூழ்நிலையும் அதில் வந்துச்சு. பெங்களூர் போன்ற நகரங்களில் வந்து அது ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ அதனுடைய பரிணாம வளர்ச்சி ஒரு கட்டத்தில் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த வயசானவங்கெல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நான்லாம் இப்போ காரை எடுக்கிறது இல்லை, ஒரு மண்டபத்துக்கு போனேன், எங்கே போயிடுறேன், இப்போ தான் கும்பகோணம் போய் ஷேத்ராடனம் பண்ணிட்டு வந்தேன், எல்லாம் ரொம்ப வசதியாக இருக்குது, காசை கொடுத்துட்டா போதும் சொல்ல உங்களுக்கு அதனுடைய சார்பு நிலை அதிகமாகுது, டிபெண்டபிலிட்டி. ஓகே. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, கார் இருக்கிறவங்களுக்கே எடுக்கிறதுக்கு உண்டான சோம்பேறித்தனம் வந்துடுது, டிராஃபிக்கை பார்த்து பயமாக இருக்குது. குறிப்பாக இந்த கிளச்செல்லாம் ஆப்ரேட் பண்ணுற வண்டிக்கு வந்து 60 வயதை கடந்தவர்களுக்கு மூட்டு வலி, கால் வலின்னு வரும்போது எதுக்கு வந்து ஓலாவில் போய் இறங்கிடலாம், ஊபரில் போய் இறங்கிடலாம் என்று வருகின்ற பொழுது இருந்த கட்டுப்பாடுகள் வந்து ரொம்ப முக்கியமானது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓலா போன்ற நிறுவனங்களில் வந்து இன்றைக்கி லட்சக்கணக்கான பேர் வந்து அதில் தங்களை இணைத்து கொண்டு வேலை செய்யலாம். ஓலாவில் இருக்கிறவன் ஊபர்லேயும் அனுப்பிச்சிட்டான், ஊபரில் இருக்கிறவன் வந்து ரேப்பிடோவுக்கும் அனுப்பிச்சிக்கிறான், பைக்குக்கும் அனுப்பிச்சிக்கிறான். அவன் எந்த ஆப் ஆன் பண்ணுறானோ அதுக்கேற்ற மாதிரி வந்து அவனுக்கு கால் போகுது. அந்த கால் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க போயிட்டு எடுக்கிற இடங்களில் ஒரு இடத்துல எடுக்கிறாங்க, ஒரு இடத்துல ட்ராப் பண்ணுறாங்க. அது வரைக்கும் நல்லா இருந்தது. வந்த உடனே உங்களுக்கு வந்து சார்ஜ் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். அது போக 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 என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, வேலையற்ற இளைஞர்கள், விவரம் இல்லாதவங்க இவங்கெல்லாம் வரும்போது இந்த பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள், டாக்ஸி ஓட்டுநர்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இதுக்கு வந்து மாற வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சு. ஓகே. அப்போ கட்டாயம் வரும்போது மக்களுக்கு எல்லாமே எளிதாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போதே சிக்கல் தொடங்க ஆரம்பிச்சிடும். அந்த நிறுவனத்துக்கு வந்து இவங்க 20% வந்து பணம் கொடுக்குறாங்க நம்ம புக் பண்ணும்போது, அந்த 20% பணத்தை வந்து நீங்கள் நேரடியாக வந்து அந்த நிறுவனத்துக்கு பே பண்ணிட்டீங்கன்னா அதை வந்து அந்த ஓட்டுற டிரைவருங்க இருக்காங்கல்ல, அந்த டிரைவர்களுக்கு கொடுக்கறதுல வந்து காலதாமதம் வருது, அதை சரியாக கொடுக்கறது இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து அந்த 20% கமிஷன்றது அதிகம். ஆகவே இவங்க வந்து என்ன பண்ணாங்க, குறுக்கு சால் ஓட்ட ஆரம்பித்தாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, வந்து கூப்பிடும்போதே உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் காமிச்சிருக்கு, நீங்கள் வந்து ஜிபேயோ அல்லது ஆன்லைன் பேமெண்ட்டோ பண்ணாதீங்க, கேஷாக கொடுத்துருங்க, கேஷாக கொடுக்குறதா இருந்தால் வரேன் அப்படின்னு ஒரு பேர ஆரம்பிச்சிது. அந்த கேஷாக கொடுக்கும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த 20% அவங்க சொல்ல தேவையில்லை. சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்க, ஆப் மூலமாக வந்துட்டு ஆப்ஸை கட் பண்ணி கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு நம்மளை கேன்சல் பண்ண வைக்கிறது. நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா அதுக்கு ஒரு சார்ஜ் இருக்குது, அவர் கேன்சல் பண்ண மாட்டார் அப்படின்னு போயிட்டு இந்த பணத்தை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம என்ன நினைப்போம், 20% கமிஷன் கொடுக்கறத விட பாவம் உழைக்கிறான், எடுத்துகிட்டு போகிறான், நம்மளை நேரத்துக்கு கொண்டு போய் இறக்கி விட்டால் போதும்னு நினச்சோம். நான் அந்த கோளாறுகள் வந்து நிறுவனத்துக்கும் ஓட்டுநர்களுக்கும் வரும்போது அடுத்த கட்டம் அது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய நோக்கமே என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த இடம் போகிறன்றது வந்து
டிரைவருக்கும் தெரியாது, நமக்கு மட்டும்தான் தெரியும். ஏறி உட்காந்து நீங்கள் ஓடிபியை சொன்ன பிற்பாடு தான் எந்த இடத்துக்கு போகிறன்றதே காமிக்கும். அடுத்த கட்டத்தில் அது என்ன ஆரம்பிச்சுன்னு கேட்டிங்கன்னா, டிராஃபிக் அதிகமாக இருக்கிற நேரத்தில் அல்லது பக்கத்தில் இடத்துக்கு போகும்போது ஒரு 100 ரூபா தான் வருதுன்னு சொன்னால் அதுக்கு ஓட்டணுமான்ற ஒரு சோம்பேறித்தனம் அவங்களுக்கு வந்துருச்சு. இது வரும்போது எப்படி வந்துச்சுன்னா, எங்கே வேணால் இறங்கலாம், எங்கே வேணால் இறங்கிக்கலாம், எவ்வளோ கம்மியான சார்ஜ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வரணும். அதுலேயும் டைமுக்கு ஏற்ற மாதிரி பீக் ஹவர்ஸில் எவ்வளவோ, ரொம்ப மதியான நேரத்தில் எவ்வளோ, சாயந்தரத்தில் வந்து ரொம்ப டிமாண்ட் இருக்கிற நேரத்தில் வந்து அதிகமாக இருக்கும். இப்படின்றதெல்லாம் மக்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணர ஆரம்பிக்கும் போது, இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஆடாக இருந்து அடிக்கடி சவாரி பண்ணுறவராக இருந்தீங்கன்னு வச்சிங்களேன், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் போட்டிங்கன்னா அது சர்ஜிங் ப்ரைஸ்னு ஒன்று சொல்லுவான். ஆமாம், அந்த பீக் ஹவர் இதுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக நீங்கள் யூஸ் பண்ணுறவராக இருந்தால் உங்களுக்கு அதிகமாக காமிக்கும். புதுசாக போடுற ஆளாக வந்து வேற ஒரு நம்பர் லாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்மியாக காமிக்கும். அதே தூரத்துக்கு அதே சர்வீஸில் அதே அக்ரிகேட்டர்கிட்ட போடுறது. அப்போ இதிலெல்லாம் வந்து சின்ன சின்ன தவறுகள் நடக்குதுன்றது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உணரும் போது அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, ஃபோன் பண்ணி கேட்கும்போது நீங்கள் எங்கே போகணுன்னு கேட்குறாங்க. அது ஒரு குறிப்பிட்ட சின்ன தூரமாக இருந்துன்னு வச்சுங்க, சிறிய தூரமாக இருந்ததுன்னா நீங்கள் கேன்சல் பண்ணுங்கன்னு சொல்கிறது. நீங்கள் கேன்சல் பண்ணால் ஏற்கனவே அதுக்கு ஒரு 50 ரூபா போடுவான். ஆமாம், நீங்கள் கேன்சல் பண்ணுங்க, நீங்கள் தானே வரமாட்டேன்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை பண்ணிவிட்டு வேறு மாதிரி போட்டு விட்டுறது. அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு அவசரத்துக்கு ஒரு ஆஸ்பத்திரிக்கோ மருத்துவமனைக்கோ அல்லது ஏர்போர்ட்டுக்கோ அல்லது ட்ரெயினையோ பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்போது 2-3 வாட்டி கேன்சல் பண்ணால் என்ன ஆகும்? கரெக்ட். அப்போ வேறு வழி இல்லாமல் அவங்க டிமாண்டுக்கு அவங்க கேட்குறதுக்கு நீங்கள் தலையாட்ட வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துடுறீங்க. அப்படி தான் அதில் தவறுகள் அதிகமாக நடக்க ஆரம்பிச்சிது. ஃபோன் பண்ணி கேட்கும்போது, ஏன்னா அதில் வசதி இருக்குது, அந்த டிரைவர் வந்து நீங்கள் உடனே கூப்பிட்டு பேசுறதுன்றது, எங்கே இருக்காரு, எவ்வளோ சீக்கிரம் வருவார், கொஞ்சம் வழிகாட்டுறதுக்கு கூட வசதியாக இருக்கும். ஆனால் அப்படி கேட்க ஆரம்பிச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, கேன்சல் பண்ணுறது. அப்போ 2-3 வாட்டி 6 நிமிஷம் 8 நிமிஷம் அது வந்து உங்களுக்கு சுற்றிக்கிட்டே இருக்கும் அடுத்த வண்டியை தேடுறதுக்கு. அதுக்குள்ளே ஒன்று உங்கள் அப்பாயின்மெண்ட் போயிடும், அல்லது உங்கள் ஃப்ளைட்டு போயிடும், அல்லது ட்ரெயின் போயிடும். நீங்கள் உதாரணத்துக்கு மீனம்பாக்கத்தில் இருந்து பல்லாவரத்துலேருந்து மீனம்பாக்கத்துக்கு கூப்பிட்டிங்கன்னா கிடைக்காது, முகப்பேர்லேருந்து நீங்கள் போட்டிங்கன்னா கிடைக்கும், அண்ணா நகர்லேருந்து போட்டிங்கன்னா கிடைக்கும். இப்படி பயணத்தை தீர்மானிப்பவர்களாக அவங்க மாறுறாங்க. யாருடைய பயணத்தை யார் தீர்மானிப்பது என்பது பயணிகள் கையில் இருந்து சர்வீஸ் ப்ரொவைடர் கைக்கு மாறும். கரெக்ட். அப்போ மாறும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருநெல்வேலி, கோயம்புத்தூர், அங்கேருந்து இங்கேருந்து வரும்போது பல பேருடைய அடையாளங்கள் தெரியாது, அவனுடைய குற்றப்பின்னணி தெரியாது, அவனுடைய பேக்ரவுண்ட் தெரியாது, எதையுமே வெரிஃபை பண்ணுறதுக்கு உண்டான வசதிகள் கிடையாது. அரசாங்கத்துக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும்னு இருந்தாலும் அரசாங்கம் வந்து இதனுடைய புலனாய்வுத்துறை மூலமாகவோ காவல்துறை மூலமாகவோ போக்குவரத்து துறை மூலமாகவோ இவர்கள் மீதான கண்காணிப்பு என்ன, அதற்கு உண்டான சட்டம் என்னன்றதுக்கு எந்த விதமான வரையறையும் இல்லை, ஃப்ரேம் ஒர்க்கும் இல்லை. ஓகே. அப்போ கட்டவிழ்த்து விட்ட ஒன்றா இருக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வருஷத்தில் கோடிக்கணக்கில் வந்து வியாபாரம் ஆகுது. இந்தியா முழுமைக்கும் இந்த சர்வீஸ் போயிட்டுருக்கு. சர்வீஸ் போயிட்டு இருக்கும்போது அடுத்தது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த மாதிரிலாம் வந்து இவங்க கேட்க ஆரம்பிக்கிறாங்க, வரமாட்டேன்றாங்க, கேன்சல் பண்ணுறாங்க, வேறு வண்டி பார்த்துக்கன்னு சொல்கிறாங்க இல்லையா. நிறுவனமே பார்த்தான் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டிரைவருக்கு எவ்வளோ பணம் போடுறீங்க, 30, 50, 100 டிப்பு. ஆனால் சார் இதில் யார் மேலே தப்பு இருக்குது? இப்போ வந்து நிறுவனங்கள் வந்து டாக்ஸி சொல்கிறாங்க, பைக்கு, ஆட்டோலாம் இது பண்ணுறாங்க, டிரைவர்ஸும் ரைடு எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரைடு எடுத்துன்னு அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இல்லை எங்களுக்கு சிஎன்ஜி கட்டுப்படியாக மாட்டேங்குது, பெட்ரோல் டீசல்லாம் ஏறிடுச்சு, அதனால் கொஞ்சம் பார்த்து கொடுங்கன்னு சொல்கிறாங்க. இங்கே கஸ்டமர் வந்து ரொம்ப எமர்ஜென்சியாக போகணும் அப்படின்னா ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு ஒரு சில டிரைவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அது கேன்சல் பண்ணிடுங்க, அதுக்கு உண்டான அமௌண்ட் அதே அமௌண்ட் வாங்கிக்கிறேன், ஏன்னா எனக்கு வந்து கமிஷன் அதிகமாக பிடிச்சிடுறாங்க, எனக்கு ரிட்டர்ன்ஸே வர மாட்டேங்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ எல்லா பிளேமே வந்து நிறுவனங்கள் நோக்கி தான். நான் இதைத்தான் முன்னாடியே சொன்னேன், நிறுவனம் வந்து சும்மா நடத்த முடியாது, அவங்களுக்கு உண்டான கமிஷன் என்ன இருக்கோ அதுதான் வாங்குவான். இதுக்கு கட்டுப்பட்டு தான் நீங்கள் போய் அட்டாச் ஆகுறீங்க, வேலையிலன்றதுக்கு தான் நீங்கள் போகிறீங்க. போன பிற்பாடு வந்து சிஎன்ஜி காஸ்ட் அதிகம், பெட்ரோல் காஸ்ட் அதிகம்னு சொல்லும்போது அந்த நிறுவனத்தோடு உட்கார்ந்து பேசி ஓவராலாக நீங்கள் ப்ரைஸை ஏற்றணும். இப்போ தான் சொன்னேன், ஒரு இடத்துக்கு வந்து பகலில் 11 மணிக்கு 250 ரூபா காமிக்குதுன்னா சாயந்தரத்தில் 600 ரூபா காமிக்கும். இல்லைப்பா, உங்களோட கருத்தில் இருந்த நிறுவனங்கள் பண்ணுறது சரி, ஓட்டுநர்கள் தவறுன்ற மாதிரி ஆயிராதா? ஓட்டுநர்கள் தவறு, நிறுவனம் தவறுன்னு நான் சொல்லவில்லை, நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. நம்ம பயன்படுத்துகிறவங்களுக்கு என்ன சிரமம் இருப்பதற்கு உண்டான காரணத்தை ஓட்டுநர்கள் உங்களுக்கு சொல்கிறது தான் உங்களுக்கு புரியுது. ஏங்க சிஎன்ஜி கட்டுப்படி ஆகலாம், ஏங்க ஓட்டுறீங்க? பெட்ரோல் விலை அதிகமாகிடுச்சுன்னா ஏன் ஓட்டுறீங்க? கட் பண்ணிட்டு போங்க. இல்லை, அவங்களுக்கு ஒரு தொழில் தெரியாது தான். தொழில் தெரியாதுன்னு போது அப்போ நிறுவனத்தை கூட செய்ய வேண்டியது, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறவன் தலையில மிளகா அரைப்பீங்க, 2 பேரும் சேர்ந்து இல்லை அரைக்கிறீங்க. இப்போ அதுக்கு தான் சொன்னேன், அந்த காலத்தில் வந்து ஆட்டோ டிரைவரோ டாக்ஸி டிரைவரோ நீங்கள் போய் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டா 500 ரூபாய் இல்லாமல் 2000 ரூபாய் இல்லாமல் 3000 ரூபாய் இல்லாமல் வரமாட்டீங்க. இன்றைக்கி எத்தனை ஆயிரம் பேர் அதை வச்சு பழிச்சிட்டு இருக்காங்க. அப்போ எல்லாத்துக்கும் சவாரி இருக்குல்ல.
அந்த சவாரின்னு ஒன்று வரும்போது அந்த பெனிஃபிட்டு அதனுடைய டிரான்ஸ்பரன்சி யாருக்கு போகணும்? பயன்படுத்துகிறவங்களுக்கு தானே போகணும். எல்லாரும் தான் சொல்கிறோம். அப்போ அவங்களுக்கு இருக்கிற கஷ்டத்தை யார்கிட்ட போய் சொல்கிறது? இப்போது ஒரு இடத்துக்கு போகணுன்னா 300 ரூபா தான் காமிக்குது. நீங்கள் போட்டுட்டு வரமாட்டேன்னு 3 வாட்டி கேன்சல் பண்ணுறீங்க. அப்புறம் 150 ரூபா அதிகமாக கொடுத்தா வரேன்றீங்க. அந்த 150 ரூபா அதிகமாக எடுத்து கொடுக்குறாருல, அவர் அதை எங்கேருந்து எடுப்பார்? அவரோட ஓன் பணம் தான் சார். அவர் எங்கேருந்து சம்பாதிப்பார்? அதை ஒரு பக்கம் மட்டும் பார்க்குறீங்க. இது 2 பேருக்கும் சமாதானமாக இருக்கிறதா இருக்கணும், 2 பேருக்கும் பொதுவானதாக இருக்கணும். ட்ராவல் பண்ணுறவங்களையும் அது பாதிக்கக்கூடாது, ஓட்டிகிட்டு போகிறவங்களையும் பாதிக்கக்கூடாது, நடத்துகிற நிறுவனத்தையும் பாதிக்கக்கூடாது. எந்த காலத்திலேயாவது எங்களுக்கு இது கட்டுப்படி ஆகுதுன்னு சொல்லி யாராவது ஓட்டி கேட்டுறீங்களா? அதை விட்டு அந்த தொழிலை விட்டும் போயிருக்காங்களா? இன்றைக்கி எத்தனை 1000 பேருக்கு வந்து அது வேலை கொடுத்துட்ருக்கு. அப்போ அப்படி கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, இதில் இன்னும் உள்ளே நான் போகலை. இன்னும் இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கிறது ஒரு பக்கம். இவங்களை சமாளித்து நீங்கள் போய் இறங்குறதுக்குள்ளே போதும்னு ஆகிடும். அந்த வண்டியை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில கண்ட்ரோல்ஸ் இருக்குது, சில ரூல்ஸ் இருக்குது. சுத்தமாக வச்சுருக்கணும், யூனிஃபார்மில் வரணும், உங்களுடைய பேர் இருக்கணும், எல்லாம் இருக்கணும். எத்தனை பேர் வரீங்க? பல வண்டியில் ஏறி உட்காருங்க, குப்பை தொட்டி மாதிரி இருக்கும், அழுக்காக இருக்கும். உள்ளே உட்காந்து பிற்பாடு ஏசி வேலை செய்யாதுன்னு. வயசானவங்க போனால் கூட ஒரு சின்ன உதவி கூட பண்ண முடியாத சில டிரைவர்லாம் நான் பார்த்துருக்கேன். வண்டியிலே உட்காந்துருப்பாங்க, கதவை திறந்து கூட உட்காருன்னு சொல்ல மாட்டாங்க. இதே இப்போ வெளியூரில் சில இடங்களில் நீங்கள் ஹைதராபாத் மற்ற இடங்களில் போனீங்கன்னா கொஞ்சம் முடியாதவங்க வந்தாங்கன்னா இறங்கி கதவை திறந்து அந்த பெட்டியெல்லாம் கூட வாங்கி வைக்கிறதுக்கு உதவி பண்ணுவாங்க. நம்ம ஊர்லேயும் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க, பண்ணாதவங்களும் இருக்காங்க. இப்போ அதே போல் சில நடைமுறை சிக்கல்கள் இருக்குது. நீங்கள் இதெல்லாம் தாண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தனி மனிதனுடைய டேட்டா என்று சொல்லப்படுகின்ற தரவு எந்த இடத்துல இங்கே வந்து மிஸ் ஆகுது, எப்படி மிஸ்யூஸ் ஆகுது. ஓகே, இப்போ எல்லாமே நம்ம கூகுள் மேப் போட்டு தானே ஓட்டுறோம். ஓலா மேப்னு ஒன்று இருக்குது. அந்த ஓலா மேப் வந்து பூனாவில் இருக்கின்ற ஒரு நிறுவனத்தோட வந்து ஒப்பந்தம் போட்டு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட அனுமதி வாங்கி தேவ் கிரியேட்டட் தேர் ஓன் மேப். இப்போ நம்ம சொல்கிறோம், ஏன் கூகுள் மேப் வச்சுட்டு அலையிறீங்க, இண்டிஜினஸ் இந்தியன் வெர்ஷன் இருக்கணுங்கிறோம். ஓலாகிட்ட மேப் இருக்குது. அப்போ அந்த ஓலா மேப் இருக்கும்போது நீங்கள் எத்தனை புக்கிங் போடுறீங்களோ ஒரு புக்கிங் போகும்போது நீங்கள் எங்கே போகிறீங்க, எங்கே இறங்குறீங்க, யாரை பார்க்குறீங்க, என்ன செய்கிறீங்கன்றது அந்த மேப்பில் வந்து ரெஜிஸ்டர் ஆகிட்டே இருக்கும். அந்த மொபைல் நம்பர் மூலம் லொக்கேஷன் காட்டிகிட்டே இருக்கும். பேரை போட்டிங்கனாவே, நீ லொக்கேஷன் போட்டிங்கனாவே அடிக்கடி பயன்படுத்துகிறவராக இருந்தீங்கன்னா உங்கள் மேப் வந்து அங்கே அவைலபிள், உங்கள் டோர் நம்பர் அவைலபிள், நீங்கள் யாருன்றது அவைலபிள். ஒரு 15 வாட்டி 20 வாட்டி நீங்கள் குறிப்பிட்ட இடத்துக்கு போய் குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்கள் பயண நோக்கம் என்னன்றது உங்களுக்கு தெரியும், எதன் பொருட்டு நீங்கள் போகிறீங்கன்னு தெரியும். அப்போ அதை சார்ந்த துறைகளுக்கெல்லாம் உங்கள் டேட்டா வந்து லீக் ஆகும். 2022-23 ஓலாவிலேருந்து கஸ்டமருடைய நேமு, அட்ரஸ், ஃபோன் நம்பரோட சென்னையில் இருக்கிறவங்களுக்கு வந்து ஒரு 100-200 பேருக்கு எஸ்எம்எஸ் வந்தது, அவங்ககிட்ட இருக்கிற மொத்த டேட்டா. அப்படி போகும்போது எப்படி லீக் ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ ப்ரைவசி இஷ்யூ இருக்குது. ப்ரைவசி இஷ்யூ எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மேப் வந்து நீங்கள் எங்கெல்லாம் போகிறீங்களோ அந்த பயண அட்டவணை இருக்குது பாருங்கள், அது வந்து பதியப்படுகிறது. அங்கே தனி மனிதனுடைய உரிமை, அந்தரங்கம் எல்லாமே மறுபடியும் வந்து 3வது கைக்கு போகுது. அந்த 3வது கைக்கு போகும்போது அவங்களே மேப் ஒன்று ஆரம்பித்து வச்சுருக்கிறதால நீங்கள் தொடர்ந்து ஒரு நிறுவனத்தில் பயணப்பட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் யார், உங்கள் பயண நோக்கம் என்ன, ஒரு வாரத்தில் எத்தனை நாளைக்கு அந்த கார் போடுறீங்க, நீங்கள் எவ்வளோ பணம் செலவு பண்ணுறீங்க, அது சம்மந்தப்பட்ட விளம்பரம் உங்களுக்கு வர ஆரம்பிச்சிடும். இந்த டேட்டாஸ் வந்து அவங்க வெளியில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஓட்டுற டிரைவருக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இஸ் நாட் கன்சிடர்ட் அஸ் அன் எம்ப்ளாயி. தொழிற்சங்க சட்டங்கள் எதுவுமே அவங்களுக்கு பொருந்தாது. ஏன்னா அவங்க கான்ட்ராக்ட் லேபர்ஸ், ஒப்பந்த அடிப்படையில் வருகின்ற தொழிலாளர்கள் என்று வருகின்ற காரணத்தால் அவங்களுக்குள்ள கான்ட்ராக்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆப் நாங்கள் கொடுத்துருவோம், இதை நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு எவ்வளோன்னு பணம் கட்டிடணும், எது அட்டாச் பண்ணுறதுக்கு. அந்த பணம் வந்து ரீஃபண்டபுளாக நான் ரீஃபண்டபுளான்றது வந்து கொஞ்சம் விசாரிக்கணும். நம்ம அந்த பணத்தை போட்டு மாதத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி வண்டியை மெயின்டைன் பண்ணி அதுக்குண்டான இன்சூரன்ஸ் கட்டி டியூ கட்டி எல்லாம் செஞ்சு வண்டி ஓட்டுறவருக்கும் கட்டுப்படி ஆகணும். பல இடங்களில் வந்து வண்டி ஓட்டுறது டிரைவர் மட்டும் வேலை செய்வார். ஆமாம், அந்த டிரைவருக்கு சம்பளம் கொடுக்குறவங்க இருக்காங்க. இப்படி பல பேரோடு இணைப்பில் இருக்கிற இடத்துல இது யாருக்கு வசதியாக இருக்குறோம்? பயணம் செய்கிறவங்களுக்கு வசதியாக இருந்து அவங்களுக்கு சௌரியமாக இருந்தால் தான் இத்தனை பேரும் பிழைக்க முடியும். நம்ம தொடர்ந்து அவன் தலையிலேயே மிளகா அரைச்சிக்கிட்டு நீங்கள் கிளம்பும்போது வந்து ஒன்று கேன்சல் பண்ணுறீங்க, இல்லை எங்கே போகிறீங்கன்னு கேட்குறீங்க. அதுவே வந்து தவறு, கேட்கக்கூடாது. அதெல்லாம் தெரியக்கூடாதுன்றது தான் ஆப் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறோம். இப்போ உதாரணமாக ஒரு 10 நிமிஷத்தில் வருதுன்னு சொன்னால் அந்த வண்டி மூவ் பண்ணுறதே உங்களுக்கு மேப்பில் காமிச்சிட்டு, வெளியில் போய் நின்னா போதும், நின்ன உடனே அந்த வண்டி வந்ததுன்னா வண்டி நம்பரை பார்க்குறோம், ஏறி உட்கார்ந்த உடனே உங்களுக்கு கொடுத்த ஓடிபியை சொன்ன உடனே அது போக ஆரம்பிச்சிருது. அதுக்கு பிற்பாடு தான் அவருக்கு எந்த இடம் போகிறோன்னு தெரியும். போகிற இடத்துல கேன்சல் பண்ணணுன்னா அதுக்குண்டான வசதியை பார்க்கணும், ரூட்டு மாறிடுச்சுன்னா அதுக்குண்டானதை நீங்கள் பே பண்ணணும்.
அப்போ செல்லுமிடமெல்லாம் சிறப்புன்னு சொல்கிற மாதிரி போகுமிடமெல்லாம் பே பண்ணிக்கிட்டே போகிறதுக்கு தான் இருக்குது. அப்போ அது வரும்போது என்னாதுன்னு கேட்டிங்கன்னா இப்போ தான் சொன்னேன், இவன் ஒழுங்காக காசை கொடுக்காம ஏற்கனவே அவர் கூப்பிட்டு நோண்டுவார், எங்கே போகிறீங்க, மேலே தரீங்களா, கூட தரீங்களான்னு. அது இல்லாமல் ஆடு 30, 50, 100 அதை போட்டிங்கன்னா தான் சில நேரம் கிளிக் ஆகுது. ஒரு 230 ரூபா வருதுன்னு வச்சிங்களேன், ஒரு 50 ரூபா அந்த டிரைவருக்குன்னு சேர்த்து போட்டிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். அப்போ இந்த மாதிரி வந்து அல்காரிதத்தை மாற்றி வைக்கிறீங்க. அப்போ எல்லா விதத்திலையும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிற நாம் அந்த தொழில்நுட்பம் மூலமாக கிடைக்கிற நன்மைகள் யாருக்கு போகணும்? பயனாளர்களுக்கு போகணும். ஒரு பக்கம் இப்போ நீ கேள்வி கேட்குறீங்க, நிறுவனம் பண்ணுற தப்புக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு. யாருக்கு பார்த்தாலும் நான் தானேங்க கொடுக்குறேன், எனக்கு 200 ரூபாய் அதிகமாக வருதுன்னு சொன்னோன்னா நான் யாருக்கிட்ட வாங்குறது? எனக்கு அந்த 200 ரூபாய் எங்கேருந்து அதிகமாக வருது? அப்போ என்ன நான் செய்கிற தொழிலுக்கு என்ன ஏற்ற வைக்கிறீங்க? அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் பாதிக்கிறவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா சாமானியர்கள். நம்ம கேட்டால் அவங்க தொழிலாளர்கள், இவங்க தொழில் நடத்துகிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருணை பார்வை பார்க்கின்ற இடத்தில் நம்மளை எப்படி மொட்டை அடிக்கிறான்றதையும் பார்க்கணும். நான் பல ஓட்டுநர்கள் கூட அவ்வளவு கனிவாக உட்காந்து பேசிட்டு போவேன், இது எப்படி பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு கட்டுப்படி ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு நான் என்ன சொல்கிறேன், இப்போ பைக் டாக்ஸி வந்திருக்கு. பைக் டாக்ஸிக்கு வந்து அதிகபட்சமான அனுமதிகள் கிடையாது. அதை ஆட்டோ ஓட்டுநர்கள் வந்து தொடர்ந்து ஆட்சேபனை பண்ணிகிட்டே இருக்காங்க, ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க 3 பேர் ஏற்றிட்டு போகிற இடத்துல ஒரு ஆளாக உட்கார வச்சு கூட்டிகிட்டு போயிட்டே இருக்கான். புரியுதுங்களா? ரேப்பிடோலாம் வந்த பிற்பாடு இன்றைக்கி பயணத்தினுடைய தன்மையே மாறிடுச்சு. ஒரு இடத்துக்கு ஏறுறது இறங்குறது, பைக் ஓட்டுறவங்க எல்லாமே இன்றைக்கி வந்து ஒரு சைட் பிஸ்னஸ் பண்ணுறான். அதில் வந்து டன்சோ போன்ற நிறுவனங்களுக்கு வந்து பொருளை கொண்டு போய் கொடுக்குறது, சில இடங்களில் சாப்பாடு சமைச்சது கூட கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதெல்லாம் மிக மிக அற்புதமான சேவைகள். ஆனால் சேவைகள் செய்கிற இடத்துல எண்டு யூசர் என்று சொல்லப்படுகின்ற கஸ்டமர் இருக்கான் பாருங்க, அவனுக்கு நடக்கிற கொடுமைகள் மொட்டையடித்தல் என்பது ஒரு இடத்துல அதிகமாயிட்டே இருக்கு. இப்போ இந்த ஓட்டுநர்களுக்காக நாம் பரிந்து பேச வேண்டும் என்று சொன்னால் பேச முடியாத நிலைமைக்கு அந்த நிறுவனம் கொண்டு வரும்போது அங்கே பேச மாட்டேங்கிறீங்க, அங்கே ப்ரொட்டஸ்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. மிஞ்சி போனால் என்ன பண்ணுறீங்க, ஓலாலேருந்து கட் பண்ணி ஊபருக்கு மாற்றுறீங்க, ஊபர்லேருந்து ரேப்பிடோவுக்கு போயிடுறீங்க. இப்போ ஆட்டோ சர்வீஸ் வருதா, ஆட்டோ வந்து இன்றைக்கி ஆப்ஸ் மூலமாக புக் பண்ண முடியுதா? நம்ம டாக்ஸின்னு ஒன்று வந்தது. ஆமாம், அது எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியல. அப்போ ஆட்டோ வந்தது, மோட்டர் பைக் வந்தது. மோட்டர் பைக் வந்து பிற்பாடு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தனித்தனியாக தங்கியிருக்க பெண்கள் ஆண்கள்லாம் என்ன பண்ணுறான், வரும்போது உட்கார வச்சு ஏறிட்டு போயிட்டே இருக்கான். அதில் அந்த பெண்கள் வந்து எப்படி பயன்படுத்தப்படுகிறார்கள், அவங்களுக்கு உண்டான பாதுகாப்பு என்ன, அந்த பெண்களை ராத்திரியில் கூப்பிடும்போது எவ்வளோ பாதுகாப்பாக கொண்டு போய் இறக்குறான், அல்லது அவங்கக்கிட்ட எப்படி மிஸ்பிஹேவ் பண்ணுறான். இன்றைக்கி எல்லா மோட்டார் சைக்கிளும் வந்து இப்படி தான் இருக்குது. நீங்கள் ஏறினா இப்படி உட்காரவே முடியாது, ஏறினா இப்படி தான் உட்காரணும், இல்லைனா உங்களால் பயணம் பண்ணவே முடியாது. அதுவும் பையில் ஒரு பேக் போட்டுக்கிட்டிங்கன்னா இன்னும் சுத்தம். அப்போ வந்து ஒரு நெருக்கத்தை உண்டாக்குகின்ற இடத்துல இருக்கிற இடத்துல எவ்வளோ பாதுகாப்பு தேவை. அப்போ பெண்கள் வந்து எவ்வளோ கவனமாக போகணும்னு சொல்லும்போது இந்த 2 வீலர் டாக்ஸிஸை வந்து நீங்கள் அலோவ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் இருக்கிற டிராஃபிக்கை வந்து ஏறினா இறங்குறோம், 20 ரூபாயில் போய் இறங்குறேன்ட்டு பசங்களும் போது பொண்ணுங்களும் போது. முன்னாடிலாம் வேறு ஒரு வண்டியில் ஏறுறதுக்கு தயங்குவாங்க, இன்றைக்கி அதெல்லாம் உடைச்சிருச்சு, எல்லா பேரியரும் வந்து உடஞ்சி போயிடுச்சு. அப்போது இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒன்று அந்த பொருளாதாரம், ரெண்டாவது வந்து ப்ரைவசி. நான் மேப் வந்து ஒரு உதாரணம் சொன்னேன், நீங்கள் அதிலே வந்து கிராசரி வாங்குறீங்க, ஃபுட்டு போடுறீங்க, அல்லது வந்து ஒரு பொண்ணு வந்து அடிக்கடி வந்து இந்த ஒரு பர்டிகுலர் சர்வீஸை யூஸ் பண்ணுது. நாளைக்கு அதனுடைய பயண விவரங்கள் தெரிஞ்சதுன்னு சொன்னால் அந்த பொண்ணே நாளைக்கு போகும்போது நீங்கள் எங்கே போகிறேன் எங்கே வரேன்னு தெரியுமா, நான் சொல்லட்டுமான்லாம் கேட்பாங்க. இவ்வளவு கோளாறுகள் இருந்தாலும் கூட அந்த தொழில்நுட்பம் செய்திருக்கின்ற ஒண்டர் என்று சொல்லப்படுகின்ற அதிசயம் என்னன்னு கேட்டிங்கன்னா பிரயாணத்தை எளிதாக்கிவிட்டது. வெளிப்படைத்தன்மை அதில் இருக்குது. யாரையும் நம்பி ஏறி இறங்கலான்ற இடத்துல எல்லா இடத்துலையும் சமூக விரோதி இருப்பான், எல்லா இடத்துலையும் குற்றவாளி இருப்பான், எல்லா டிரைவர்களும் கொடுத்தா தான் வரணும்னு சொல்லவங்கெல்லாம் கிடையாது. என்கிட்ட நிறைய பேர் வந்து நான் ஏறின உடனே ரொம்ப நட்பாக பேச ஆரம்பிச்சிருவேன் யாருக்கிட்டையும். சில பேர் நான் யாருன்னு தெரிஞ்ச உடனே காசு வேணான்னு சொன்னவங்களாம் இருக்காங்க, அந்த கதையே வேணாம் பொடின்னு பாக்கெட்டில் வச்சுட்டு வந்துடுவேன். சில பேர் 100-200 கேட்பாங்க இல்லையா, அப்போ பேசும்போது கேட்டு சார் வேணாம் சார், நீங்கள் எங்கள்கிட்ட வந்து இவ்வளோ தூரம் கேட்டதே போதும் அப்படின்ட்டு வேணாம்லாம் சொல்லுவாங்க. இல்லைப்பா நான் ஏறும்போது ஒத்துக்கிட்டு அதை கொடுத்துட்றேன், ஒத்துக்கலன்னு சொன்னால் கொடுக்க மாட்டேன். ஆனால் அப்படி பார்க்கும்போது என்னுடைய செலவுகள் ஒரு பக்கம் ஏறிட்டே போகுது. ஆனால் அப்போ அவங்க சொல்கிறது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அவங்க வேணும்னே வந்து காசு அதிகமாக வாங்குறது இல்லை, அவங்களோட தேவைகள் அந்த பக்கம் கொடுக்க மாட்டேன். என்னால் அது ஒத்துக்க முடியாது. 2 பக்கமும் நான் ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டேன். வேணும்னே கேட்காதவங்க இன்றைக்கி யார்? நான் குற்றம் சொல்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எல்லாம் ஏதுவானதாக இருக்கின்ற காரணத்தால் தான் அப்படி ஒரு ஏற்பாடு இருக்குது. கட்டுப்படி ஆகலாம் போயிட்டே இருங்க, நிறுவனத்துக்கிட்ட போய் போராடுங்க, அரசாங்கத்துக்கிட்ட சொல்லி வந்து இப்போ ப்ரைஸை மாற்ற சொல்லுங்கள். நீங்களே உங்களுக்குள்ளே ஏற்றிக்கிட்டா எப்படி?
இல்லை அவங்க போராடாமல் இருந்திருப்பாங்களா சார்? மேலெல்லாம் பேசியிருப்பாங்க, அவங்களெல்லாம் ஒரு யூனியனாக வச்சுருப்பாங்க, கண்டிப்பாக நிறுவனம். நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் தானே, நீங்கள் எத்தனை வாட்டி இதை பற்றி ரிப்போர்ட் பண்ணியிருக்கீங்க? பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது ஷூட் பண்ணி போட்டிருக்கீங்களா? ஒன்றுமே செய்ய மாட்டாங்க. நான் வந்து வழிகாட்டுறேங்க. நான் குறை சொல்கிற மாதிரி தெரியும் உங்களுக்கு. குறை சொல்ல நான் வழிகாட்டுறேன். உங்களுதும் சரியாக இருக்கணும், நமக்கும் சரியாக இருக்கணும், அந்த நிறுவனத்துக்கும் சரியாக இருக்கணும். ஆனால் ஒரு பக்கம் மட்டும் வந்து ஒரு குறைய சொல்லிக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் எல்லா இடத்துலையும் இது இருக்குங்க. இன்றைக்கி நம்ம என்ன நினைக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, தொழிலாளர்கள் என்பவர்கள் கேள்வியே கேட்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஓகே. நீங்கள் கேரளாவில் அப்படி இருக்காது, மற்ற இடங்களில் அப்படி இருக்காது. தொழிலாளர்களையும் கேள்வி கேட்கின்ற இடத்தில் பயனாளர்கள் இருக்க வேண்டும். அவங்களுக்கு இருக்கிற ஒரு கஷ்டத்தை வந்து நம்ம என்றைக்கு இல்லைன்னு சொன்னோம். அது 2 பேர்த்துக்கு சமமாக இருக்கணும் தான் நான் நிகழ்ச்சியை ஆரம்பித்தேன். உங்களுக்கு நான் கொடுக்கணுன்னா நான் திருப்தியாக எனக்கு கட்டுப்படியாக நான் கொடுக்கணும். முன்னாடி என்ன பண்ணுவீங்க, 500 ரூபாய் கேட்பீங்க, நான் பேரம் பேசி 200 ரூபாய்க்கு பேசிகிட்டு இருந்தேன். ஒன்று வாக்குவாதத்தில் முடியும், இல்லைன்னா அது உடன்படும். இப்போ நீங்கள் இவ்வளோ கேட்குறீங்களா, ரயில்வே ஸ்டேஷன் வந்து இறங்கி உங்களால் நிம்மதியாக வெளியில் வர முடியுமா? புக் பண்ணியிருந்தாலும் கேட்குறாங்கல்ல, சும்மா கேட்டு பாருங்களேன். இங்கேருந்து வந்து நம்ம நக்கீரன் ஆஃபீஸ் போகணும், எவ்வளோ கேட்டு பாருங்கள். காலையில் 600 ரூபாம்பாங்க. அப்போ உங்களுக்கு ஆப் மேலே நம்பிக்கை வருமா, ஆள் மேலே நம்பிக்கை வருமா? ஆப் மேலே தானே. அந்த ஆப்பில் இவ்வளோ கிளிச்சஸ் இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வானல்லேருந்து எகிரி அடுப்பில் விடுற மாதிரி இருக்கும். அப்போ உங்கள் பயணத்தை அவர்கள் தீர்மானிக்கிறார்கள். அவசரத்துக்கு அவங்க வரமாட்டாங்க. பாதுகாப்பு அதில் கொஸ்டினாக இருக்குது, டேட்டாஸ் வந்து அதில் கொஸ்டினாக இருக்குது, தரவுகள் வந்து லீக் ஆகுது. நான் என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறது எல்லாம் உங்கள் கைக்கு வருது. அப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற இடத்துல அந்த டேட்டாஸையும் கொண்டு போய் அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணி காசு பார்க்குறீங்க. அப்போ இன்றைக்கி ஒரு நிலைமை என்ன வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, டாக்ஸி இண்டஸ்ட்ரியை ஒழிக்க முடியாது. ஏன் ஒழிக்கணும்? இருக்கட்டும். ஓகே, ரொம்ப வசதி. இப்போ நான் ஒரு ஏர்போர்ட் போகணுன்னு நான் கிளம்புறேன்னு வச்சிங்களேன், ஒன்று நான் மெட்ரோவில் போகணும். மெட்ரோவில் போனால் எனக்கு வந்து நேரமும் மிச்சம், காசும் மிச்சம். ஆனால் இறங்குறது, ஏறுறது, பெட்டி எடுத்துகிட்டு போகிறது, அங்கே போய் நடக்கிறது என்று வயது சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கிறதால நான் ஏறணுமா இறங்கணுமான்னு பார்ப்பேன். எனக்கு அப்போ அவங்க ரொம்ப சௌரியமாக அவங்களுக்கு கட்டுப்படுற, எனக்கும் கட்டுப்படுற ஒரு ரேட்டில் கொண்டு போய் விட்டால் வாழ்த்துறதை விட எனக்கு என்ன வேலை? கிளம்பும் போதே எங்கே போகிறேன்னு கேட்குறது, சின்ன தூரமாக இருந்தால் கட் பண்ணுறது, பெரிய தூரமாக இருந்தால் மேலே 100 ரூபா கொடுங்க அப்போ தான் வருவேன்னு சொல்கிறது, அப்புறம் அதுக்கு மேலே இல்லாமல் அவங்களே டிப்ஸு போடுங்கன்னு சொல்கிறது. எத்தனை இடத்துல நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க? எனக்கு எங்கேருந்து வருகிறது, உங்களுக்கு எங்கேருந்து வருது? அப்போ என்கிட்ட வரவங்கள்ட்ட நான் அதிகமாக தானே கேட்கணும். அப்போ பேரம் பேசுகிறான்ல, எல்லா இடங்களையும் இது ஏற்றி விடுது. கரெக்ட் கரெக்ட். எரிபொருளை ஏற்றி விடுது, எல்லாத்தையும் ஏற்றி விடுது. பயன்படுபவர்களுக்கும் ஏறுது, சர்வீஸ் பண்ணுறவங்களுக்கும் ஏறுது. அப்போ 2 பேரும் உடன்பாடாக இருக்கிற இடத்துல ஏன் அது இல்லைன்றது தான் என்னுடைய முக்கியமான கேள்வி. இப்போ ஓலாவுக்கு வந்து இவ்வளோ டேர்ன் ஓவர் இருக்குன்னு நான் சொல்கிறேன். ஆமாம், படித்த இளைஞர்கள், படிக்காத இளைஞர்கள், ஒரு நல்ல டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு அற்புதமான தொழில். அதுக்குமே நான் நிறைய பேர்கிட்ட சொல்லுவேன், ரொம்ப ஆடாதீங்கப்பா. வட இந்தியாவில் வந்து ஒரு ட்ரெயினுக்கு 2000 பேர் வந்து இறங்கிட்டு இருக்கான். எப்படி இறங்கிட்டு இருக்கான்? அவன் இறங்குற நேரத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் அவனுக்கு மேப்பும் இங்கிலீஷும் தமிழும் படிக்க ஆரம்பித்தான்னா இந்த வேலையும் உங்களுக்கு போயிடும், அதையும் அவன் கையில் எடுத்துருவான் அப்படின்னு சொன்னேன். இன்றைக்கி காலையிலே செய்தித்தாளில் படித்தேன்னு சொன்னேன். பெங்களூரில் வந்து பைக் ஓட்டிகிட்டு இருக்க ஒரு பையன் அந்தந்த டைமில் ஓட்டும்போது ஒரு நாளைக்கு என்னால் 1500 ரூபா சம்பாதிக்க முடியுது, இந்த 3 மாதத்தில் நான் இவ்வளோ சம்பாதிச்சிருக்கேன், டே பை டே போட்டிருக்கான். அப்போ அவன் கட்டுப்படி இல்லாமையா போகிறான் இல்லையா? அப்போ இவங்க அடுத்தது என்ன பண்ண போகிறீங்க? வெளியூர்லேருந்து வரவங்க கையிலேருந்து எடுத்துருவான். ஏற்கனவே நேற்று பார்க்குறோம், அதாவது பேருந்து ஓட்டுகின்ற ஓட்டுநர்களுக்கு ஒரு 1800 பேருக்கு உத்தரப்பிரதேச நிறுவனத்திடம் வந்து கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ உன்னுடைய வேலைகள்லாம் எங்கே போயிட்டே இருக்கு? உன் கையில் இவ்வளோ பெரிய தொழில் இருக்கு. இன்னைக்கு வந்து நான் சொன்ன சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு, பொருள் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு, மருந்து எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு, ஒன்றே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பைக் உதவுதில்லை, கொரியர் மாதிரி. ஆமாம். அப்போ இவ்வளோ சேவைகள் இருக்குல்ல, இதை வந்து நீங்கள் வந்து உட்கார்ந்து ஒரு ரெகுலேட் பண்ணி எல்லாருக்கும் வந்து அது வந்து பேரபிளாக தாங்குகின்ற திறன் கொண்டதாக இருந்ததுன்னா அற்புதமான ஒரு ஏற்பாடு இல்லையா? அது ஏற்பாடு இல்லையா? இது நான் ஓலான்னு ஆரம்பிச்சது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு இந்திய நிறுவனம்னு சொன்னேன். இதே நீங்கள் ஊபருக்கு போங்க. ஓகே, ஊபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க 2009 இந்த ஃபீல்டுக்கு வந்துட்டாங்க. அவங்க வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு அமெரிக்க நிறுவனம். கிட்டத்தட்ட இன்றைக்கி 73 நாடுகளில் வந்து அவங்களுடைய ஆப்ரேஷன் நடக்குது. அந்த வருட வருமானம் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த பில்லியன் கணக்கு மில்லியன் கணக்குன்னு சொல்கிறதுக்கே பாதி புரியாது. நம்மளாம் தமிழில் 1, 10, 100, 1000 அப்படி சொல்லிட்டு போகிற ஆள் இல்லையா? 940-12 நமக்கு தெரியாது. என்ன 940-12 நமக்கு தெரியாது. 1, 10, 100, 1000, 10,000 போகும்போது இந்த மில்லியன் பில்லியன் இருக்கு பாருங்க, அது சைபரை போட்டு பார்க்கறதுக்கே பயமாக இருக்கும். ஏன்னா அது அமெரிக்காவினுடைய நியூமெரிக்கல் கணக்கு முறை. அதே நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அவங்க சான் பிரான்சிஸ்கோவில் ஆரம்பித்த அந்த நிறுவனம் இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் அவங்களுடைய ஆப்ரேஷன்ஸ் எவ்வளோ இருக்கு? அப்போ ஆப்ரேஷன்ஸ் இருக்கும்போது எத்தனை 1000 பணங்கள்
ஆமாம். எத்தனை இடத்துல இருந்தாலும் பல இடங்களில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த ரெகுலேஷன்ஸ் இருக்குது பாருங்கள், அதை வயலேட் பண்ணுறது. நீங்கள் கேட்ட மாதிரி ஓட்டுநர்களை வந்து தொழிலாளிகளாக கொள்ளாமல் ஒப்பந்த தொழிலாளர்களாகவே வைத்திருப்பது, அவங்களுக்கு எந்த விதமான பெனிஃபிட்டையும் கொடுக்கறதில்லை. பெட்ரோல் விலை ஏறும்போது இறங்கும்போது, சிஎன்ஜி விலை ஏறும்போது இறங்கும்போது அதை கொண்டு போய் வந்து குறைக்கிறது. நீங்கள் ரொம்ப நியாயமாக ஒரு கேள்வி கேட்டிங்கல்ல, இப்போ ஈரான் போர் வந்த உடனே கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு வந்தது இல்லை, தோசையெல்லாம் 200 ரூபாய்க்கு ஏற்றினாங்க இல்லை, இட்லியெல்லாம் 60 ரூபா 70 ரூபான்னு மாற்றினாங்க இல்லை, இப்போ சிலிண்டர் வந்துருச்சு இல்லை, எத்தனை ஹோட்டலில் குறைச்சிருக்காங்க. நாங்கள் வந்து கேஸ் தட்டுப்பாடு காரணமாக தோசை விலை 50 ரூபா ஏற்றினதை நாளையிலேருந்து நாங்கள் வந்து 150 ரூபாயை வாங்குறேன்னு ஏதாவது ஹோட்டல் அனௌன்ஸ் பண்ணியிருக்கா? ஒரு வாட்டி ஏறிடுச்சுன்னா கஸ்டமர் தலையில் அரைக்கப்பட்ட மிளகாயினுடைய வாசம் இருக்குது பாருங்கள், அவன் காலம் முடிகிற வரைக்கும் இருக்கும். எந்த ஹோட்டல் இறக்கியிருக்குன்னு சொல்லுங்கள். இதுதான் முக்கியமான கேள்வி நான் கேட்குறேன். நீங்கள் வந்து பிரச்சனைன்னு சொல்லி தானே ஏற்றுனீங்க. நடும்திரை இப்போ வந்து தட்டுப்பாடெல்லாம் போய் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குல்ல, ஏன் இறக்கலை? அந்த தோசை இன்னும் 200 ரூபாய்க்கு தானே விற்றுட்டு இருக்கீங்க. என்ன கேட்டிங்க, தொழிலாளிக்கு சம்பளம் கொடுக்கணும், ஏசிக்கு பில்லு வந்துருச்சு, கரண்ட் பில்லு வந்து கவர்மெண்ட் அதிகமாக்கிடுச்சு, முன்னாடி இத்தனை யூனிட் ஃப்ரீன்னு சொல்லி இப்போ இத்தனை யூனிட் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னு எல்லோரும் பழி சொல்வதற்கு இன்னொரு ஆளை தயாராக வச்சுட்டு இருக்கோம். எண்ட் யூசர் என்று சொல்லப்படுகின்ற கடைசி மனிதன் இருக்கான்ல, அவனுக்கு உண்டான நிவாரணம் என்ன? இப்போ ஊபர் நீங்கள் எடுத்திங்கன்னா வண்டியினுடைய குவாலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏசிலாம் பக்காவாக இருக்கும், வெளிநாட்டு நிறுவனம்ன்றதால. ஆனால் எத்தனை ஆயிரம் தொழிலாளர்கள் இந்தியாவில் வேறொரு வெளிநாட்டு நிறுவனத்திற்கு சம்பாதித்து கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். முதலீடு யாருதுங்க? கார் இவன்து அல்லது வேற ஒரு ஓனர்கிட்ட வந்து இவன் கடன் வாங்கி ஓட்டுறான். கரெக்ட் இல்லையா? கடன் வாங்கி ஓட்டுற இடத்துல நான் சொன்ன தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருக்கு. ஒரு தனி மனிதனுடைய அந்தரங்கம் வந்து அடகு வைக்கப்படுது. ஒரு தனி மனுஷன் எங்க இருக்கான், அவன் போட்டோ ஹீட்டோ எல்லாமே அவைலபிள். ஓலாவுக்கும் ஊபருக்கும் ஆதார் நம்பர் மட்டும்தான் கேட்கலன்னு நினைக்கிறேன், அதையும் எடுக்க முடியும். அப்போ வந்து 2 நிறுவனம் நம்ம சொன்னேன். இவங்க வந்து 73 நாடுகளில் ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அப்போ எல்லோருடைய இடத்திலையும் வந்து பயணத்தை வந்து அது சுகப்படுத்துகிறது, எளிமைப்படுத்துகிறது என்று வந்தால் ஒரு தனி மனிதனுக்கு பாதிப்புன்னு சொல்லி வரும்போது அதை பற்றி அரசாங்கம் பேச மாட்டேங்குது. இப்போ நான் இந்த நிகழ்ச்சியை வந்து நான் வந்து ரொம்ப இன்டீட்டெயிலாக சொல்லலைன்னா கூட இதில் பயணம் செய்கிற எல்லாருக்குமே நான் என்ன சொல்ல வரேன்றது புரியும். பெண்களுக்கு உண்டான பாதுகாப்பு என்ன, அதே மாதிரி இரவு நேரத்தில் முடிச்சுட்டு வரவங்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது, எந்த தைரியத்தில் அவங்க ஏறி உட்கார்றாங்க. நல்ல வேளையாக மெட்ராஸ் மாதிரி நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் வந்து மிக மிக சொற்பமான குற்றங்கள் தான் நடந்திருக்கு. ஆனால் பெங்களூர் போன்ற நகரங்கள், மும்பை போன்ற நகரங்கள், டெல்லி போன்ற நகரங்களில் பெண்கள் வந்து ஒரு 9-10 மணிக்கு மேலெல்லாம் தைரியமாக போக முடியாது, எந்த வண்டியில் நம்பி ஏற முடியாது. ஆனால் நீங்கள் இதை வந்து ஏன் சொல்லுன்னு கேட்டிங்கன்னா எந்த முதலீடுமே கிடையாதுங்க. ஒரே ஒரு ஆப்பு, இன்டர்நெட் மூலமாக கனெக்ஷன். அந்த இன்டர்நெட் மூலமாக கொடுக்குற கனெக்ஷனில் எல்லார் கையிலையும் மொபைல், எல்லார் கையிலையும் வைஃபை, எல்லார் கையிலையும் இன்றைக்கி வசதி இருக்குது. யார் யாருக்கெல்லாம் இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்கோ அவங்க எல்லா சேவைகளையும் உட்கார்ந்த இடத்துல செய்யும் போது அது மனிதனை எப்படி அவமானப்படுத்துகிறது, அடிமைப்படுத்துகிறது, அடுத்து அவனுடைய செலவினத்தை வந்து கூட்டிகிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் அது இல்லைன்னா அவனால் நகர முடியாது, வாழ முடியாது. நான் சொன்ன இந்த டிராவல் வந்து ஒரே ஒரு ஃபீல்டு. நீங்கள் ஒன்று எடுத்துங்க, டெலிஃபோன் எடுத்துங்க, வெளியில் போகிறது எடுத்துங்க, மருந்து வாங்குறது எடுத்துங்க, எல்லாமே நீங்கள் இணைய வழியாக வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கும்போது கடைசியில் டெலிஃபோனில் ப்ராப்ளம் வந்து இன்டர்நெட் கட் ஆச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு வாரம் இன்டர்நெட் ஆகலாம் பைத்தியம் முடிச்சு நீங்களே பள்ள நோண்டி படுத்திப்பீங்க. அப்போ வாழ்க்கை முறை அப்படி மாறிக்கிட்டு இருக்கும்போது இன்னைக்கு வயசானவங்கன்னு நம்ம பேசுகிறோம், பசங்க ஃபாரினில் இருப்பான், அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். இப்போ இந்த இடத்துல இருந்து பக்கத்தில் ஒரு ஹாஸ்பிட்டல் வந்து ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குன்னு வச்சிங்களேன், ஒரு அவசரத்துக்கு நீங்கள் வண்டி போடுறீங்க, 3 வாட்டி கேன்சல் பண்ணிட்டு இருந்தால் அந்த வயசானவர் என்ன செய்வார்? உதவிக்கு ஆள் இருக்காது, கார் வரும்னு நம்பி உட்கார்ந்துருப்பார். பையன் வெளியூர்லேயே ஃபாரின்ல இருந்தால் அவன் ட்ராக் பண்ணிட்டு தான் உட்காந்துருக்க முடியும். 2 வண்டி கேன்சல் பண்ணால் அவன் என்ன பண்ண முடியும்? அடுத்தது வேற வழி இல்லாமல் அவன் கேட்ட காசை கொடுத்துட்டு ஏறி உட்கார வேண்டிய கட்டாயத்துக்கு உங்கள் பயணம் மாறுது. ஏர்லியர் யூ ஆர் டிமாண்டிங், நவ் தே ஆர் கண்ட்ரோலிங். இதுக்கு முன்னாடி நீங்க கேட்டு அவங்க வந்துட்டு இருந்தாங்க, ஆனால் உங்களை அவர்கள் கட்டுப்படுத்துகின்ற இடத்துக்கு வந்துட்டாங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன முக்கியமா தோணுதுன்னா அழகு, ஐ வாண்ட் டு மேக் an appeal to this government. இந்த அரசாங்கத்திற்கு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நான் ஒரு நேரடி வேண்டுகோளையும் விண்ணப்பத்தையும் வைக்க விரும்புகிறேன். அரசாங்கத்தில் இருக்கின்ற துறைகள், அமைச்சர்கள் அல்லது முதல்வர் உள்பட இதை கொஞ்சம் கவனமாக பரிசீலிக்கணும்னு நான் கேட்டேன். இப்போ இத்தனை ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிற இந்த தொழில், மோட்டார் பைக், ஆட்டோ, கார் என்று வருகின்ற பொழுது வெளிநாட்டு உள்நாட்டு நிறுவனங்கள் மொத்த கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அவங்க ஒரு பைசா முதலீடு போடாம வெறும் நிறுவனத்தை நடத்துகின்ற வேலை மட்டுமே வச்சுக்கிட்டு வண்டி ஒண்ணுது, டிரைவிங் லைசன்ஸ் ஒண்ணுது, எல்லா செலவும் ஒண்ணுது, இந்த பயணத்தை கொடுக்கறதுக்கு உண்டான கமிஷன் மட்டும் எனக்கு கொடுன்னு சொல்லிட்டு எத்தனை 1000 கோடி ரூபாய் வெளியில போகுதுன்னு பாருங்க. அப்ப தமிழ்நாடு அரசாங்கம் இந்தியாவுக்கு முன்மாதிரியா
ஒரு அக்ரிகேட்டராக மாறி இந்த தொழில் நடத்துகின்ற நிறுவனமாக மாறி அதுக்கு வந்து அந்த செயலியை உருவாக்கி அதுக்கு ஒரு அழகான பேர் நீங்கள் வெற்றின்னு கூட வச்சிங்க. ஒரு செயலிக்கு வந்து ஒரு பேரை வச்சுக்கிட்டு அதுக்கு வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை உருவாக்கி அதுக்கு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரையோ அல்லது தொழில்நுட்ப வல்லுநரையோ நீங்கள் வந்து அதுக்கு ஒரு செயல் தலைவராக போட்டு தமிழ்நாட்டிலிருந்து யாரெல்லாம் வந்து சுயமாக வண்டி வச்சுருக்கீங்களோ இந்த சேவையை செய்யணும் நிறுவனங்களோ உங்களுக்கு அரசாங்கம் இந்த வசதியை செஞ்சு கொடுக்குது. தனியார்கிட்ட நீங்கள் போய் தொழிலாளியாக நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, அவன் தயவில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் நேரடியாக அரசாங்கத்தோடு இருக்கின்ற இடத்துல இந்த ஆப்ஸை டெவலப் பண்ணி தகவல் தொழில்நுட்பம் படித்தவன் எத்தனை பேர் ஃபாரினுக்கு போயிட்டு இருக்கான் அல்லது வேலை இல்லாமல் இருக்கான். அவங்களுக்குலாம் ஒரு 30-35,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தீங்கன்னா கூட ஒரு 3 லட்சம் பேர் உங்களுக்கு கிடைப்பான் வேலை செய்யுது. ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்குறீங்க, பல்லாயிரக்கணக்கான ஓட்டுநர்களுக்கு வந்து வழி உண்டாக்கி கொடுக்குறீங்க. அது சட்டம் ஒழுங்கோடு சேர்ந்துருக்கிறதால போலீஸுக்கு லிங்க் கொடுத்துடலாம், ஹாஸ்பிட்டலுக்கு லிங்க் கொடுத்துடலாம். போகிற வழியில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்ததுன்னா ஒரு லிங்கை போட்டிங்கன்னா நேரடியாக வந்து எமர்ஜென்சி மருத்துவமனைக்கு போகிறதுக்கும் வந்து கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருக்கிறதால அந்த ஆப்ஸ் மூலமாக எல்லா லிங்கையும் கொடுக்கலாம். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் இன்டர்லீக் பண்ணும்போது அரசாங்கத்துக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நற்பெயரை உண்டாக்கி கொடுக்கின்ற ஒன்றாக மாறும். அப்படி மாறுற நேரத்தில் உங்களுக்கு இன்னொரு என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவங்கெல்லாம் 20% எடுக்கிறாங்கல்ல, இது அரசாங்கம் தானே, 10% எடுங்க. 10% எடுத்துக்கிட்டு அரசாங்கத்தினுடைய துறையாக நீங்கள் மாறி எந்த விதமான ஒரு பைசாவும் நீங்கள் செலவு பண்ணக்கூடாது. அவனுடைய வேலை வாய்ப்புக்கு வந்து நீங்கள் உத்தரவாதம் கிடையாது. அவன் தான் எப்படி தனியார் நிறுவனத்தில் போய் அட்டாச் ஆகிறானோ அந்த மாதிரி கவர்மெண்ட் கிட்ட வந்து அட்டாச் ஆகணும். அரசாங்கம் ஒன்லி ப்ரொவைட் த சர்வீஸ். இதே கான்ட்ராக்சுவல் பேசிஸ். ஆனால் இது அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கும். இந்த வெளிநாட்டு நிறுவனம் 2000 கோடி 3000 கோடி சம்பாதிக்குது இல்லை, இதில் வருஷத்துக்கு 1000 கோடி வரட்டுமே. டாஸ்மாகில் போய் தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லையே, ஒயின் ஷாப் திறந்து தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லையே, பார் நடத்தி தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லையே. எத்தனை அற்புதமான ரெவென்யூ கொடுக்குற ஒன்று. அப்படி வரும்போது எல்லாமே அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் ஆப்ஸ் மூலமாக வரும்போது ஒன்று மானிட்டரிங் இருக்குது, சைபர் விங் வந்து அதை மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கலாம். மக்களுக்கு பொதுவாக அரசாங்கத்துக்கு கூட தான் நம்ம இன்ட்ராக்ஷனில் இருக்கும்போது அவங்களுக்கு தங்களை அறியாமல் வந்து ஒரு நம்பிக்கையும் ஒரு தைரியமும் இருக்கும். ஆமாம், தப்பு செய்கிறவனுக்கும் பயம் இருக்கும். ஆமாம், இதற்கு அரசாங்கம் எந்த விதமான முதலீடும் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதர் தேன் டெவலப்பிங் தி ஆப் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் by recruiting the competent officers. தகுதியுள்ள அலுவலர்களை நியமித்து 5 பைசா செலவில்லாமல் செயலிகளை உருவாக்குவதன் மூலம் எத்தனை 1000 கோடிகளை இந்த அரசு வருவாயாக ஈட்ட முடியும். மறுபடியும் இதை கொண்டு போய் தெரிஞ்சவன் மாமா மச்சாங்கிட்ட கான்ட்ராக்ட் கொடுக்கூடாது இதை நடத்துறதுக்கு. அப்போ மறுபடியும் ஊழல் வரும். ஆமாம், ஏன்னா நீங்கள் முதலீடு செய்ய போகிறதில்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு வந்து கார் கொடுக்க போகிறேன்றீங்க. ஆமாம், அந்த 234 பேருக்கு கார் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மாதத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தரப்போறேன்றீங்க. இதுக்கே வருஷத்துக்கு எத்தனை கோடி. இப்போ இதெல்லாம் வருவாய் வர்றது, அது அரசாங்கத்தினுடைய கொள்கை முடிவு. அதை பற்றி ஐ டோன்ட் வாண்ட் டு டிஸ்கஸ். ஆனால் இதில் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, பயணிகளுக்கு பாதுகாப்பு, அரசாங்கத்துக்கு வருமானம், வெளிநாட்டு நிறுவனத்துக்கு கப்பம் கட்ட தேவையில்லை. உள்நாட்டு நிறுவனமாக இருந்தால் கூட எங்கேயோ பெங்களூரில் உட்காந்துட்டு இந்தியா பூரா சுரண்டவனுக்கு நீங்கள் பதில் சொல்ல தேவையில்லை. டேட்டா ப்ரொடெக்ஷன் பில் வந்த உடனே உங்களுடைய தகவல்கள் வந்து பாதுகாப்பாக வைக்கப்படும், உங்கள் தரவுகள் லீக் ஆகாது அப்படின்னு சொல்றதுக்கு அரசாங்கத்துக்கு ஈஸி. அப்போ ஒன்று கோடி கோடியாக கொட்டி கொடுக்குற ஒரு தொழில் மேலே உங்கள் கவனத்தை செலுத்துங்க. அதை நீங்கள் ஆய்வு பண்ணுங்க. ஒரே மாசத்துல கொண்டு வந்துடலாம். ஒரு மாசத்துல கொண்டு வந்து கம்ப்ளீட்டா ABCCT எல்லாத்துக்கும் கொண்டு போங்க. கொண்டு போகும்போது எவ்வளவு வருமானம் வரும்னு யோசிங்க. இதை போன்ற விஷயமான ஆக்கப்பூர்வமான செய்திகளில் நாம் கவனத்தை செலுத்தி இணையத்தை அதற்கேற்றதாக மாற்றி இணைய பயன்பாடுகளை அதற்கேற்றதாக மாற்றும் போது தட் பிகம்ஸ் people friendly. மக்களுக்கு அது நட்புணர்வுடன் இருக்கின்ற ஒன்றாக இருக்கும். இல்லைனா குற்றவாளிகள் புழங்குகின்ற இடமாக, கொள்ளையடிப்பவர்கள் புழங்குகின்ற இடமாக, கடைசி வரைக்கும் எண்ட் யூசர் என்று சொல்லப்படுவர்களுடைய தலையில் மிளகாய் அரைக்கின்ற நிறுவனங்களாகவே ஒன்று ஒன்றா வந்துட்டு இருக்கோம். நான் கோடிட்டு காமிச்சது எல்லாமே நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. இந்த அரசாங்கத்துக்கு எத்தனை 1000 கோடி வருமானம் வந்து இதில் இருக்குன்னு பாருங்க. அப்போ நமக்கு வந்து பாசிட்டிவாக நம்ம பார்ப்போம். பாசிட்டிவாக பார்க்கும்போது நான் ஒரு குடிமகனா, ஒரு வழக்கறிஞனா, சைபர் கிரைம் பற்றி சைபர் ஸ்பேஸ் பார்க்குறவனா சொல்கிறேன். ஏன்னா இனிமேல் உங்களுக்கு நெட் கனெக்டிவிட்டி இல்லைன்னா எதுவும் பண்ண முடியாதுன்னு ஆயிடுச்சு. Why you should not become positive? Why you should not become a useful service to the people? மக்களுக்கு வந்து அது வந்து ஒரு பயனளிக்கின்ற ஒன்றாக மாறக்கூடாது என்பதுதான் என்னுடைய முக்கியமான கோரிக்கை. நான் இதில் வந்து உள்ள பேசின விஷயங்கள் வந்து நிறைய டேட்டாஸ் இருக்கு. எல்லாம் சொன்னா குறை சொல்லிக்கிட்டு இருக்க மாதிரி ஆகும், 2 மணி நேரம் ஆகும். இதை பார்க்கின்ற பொதுமக்களுக்கு நான் வைக்கின்ற செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை போன்ற நிகழ்ச்சிகள் மூலமா என்னுடைய கால விரயம், நேர விரயம், அவ்வப்போது வர சின்ன சின்ன உடல் கோளாறுகள்,
இப்போ கிட்டத்தட்ட 10-15 நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு முட்டு வலி இருக்கு. உட்கார்ந்த இடத்துல உட்காந்துட்டு சில வேலைகள் பார்த்துட்டு இருக்கேன். எல்லோருக்கும் இடர்பாடுகள் இருக்கு. நானே ஒரு இடத்துக்கு போகணும்னு வச்சிங்களேன், தயங்க வேண்டிய நிலைமைக்கு வந்துருச்சு. யாரை கூப்பிடுறது? சரி, ஒரு கால் டிரைவரை போய் கூப்பிடலாம் அப்படின்னா 4 மணி நேரத்துக்கு 600 ரூபாய், 1 மணி நேரத்துக்கு 100 ரூபாய் அதிகம். பல சிக்கல்கள் இருக்குது அதில். நீங்கள் ஒரு இடத்துக்கு போயிட்டு வரணும், தனியாக அவங்களுக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கொடுக்கணும். சாப்பாடு நேரம் வந்தால் சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம், தப்பில்லை. என்னிடம் அதற்குண்டான வருமானமும் எனது செலவு செய்கின்ற சக்தி அதற்கு ஈடு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் கொடுப்பதில் குறையில்லை. ஆனால் ஒரு பக்கம் மட்டுமே செலவினங்கள் வந்து கொண்டிருக்கின்ற இடத்துல கட்டுக்கோப்பாக இருக்கின்ற வருமானத்திற்குள்ள கண்டெய்ன்டு லைஃப்னு ஒன்று இருக்குல்ல, எனக்கு இருக்கிறது போதும் நினைச்சிட்டு வாழற ஆள்ல நான் ஒரு ஆள். அதிகப்படியான ஆசைகள்லாம் எனக்கு கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருமே மாட்டிப்பாங்க. ஒன்னும் அரசியல்வாதியா இருக்கணும், இல்லைன்னா பெரிய தொழிலதிபராக இருக்கணும், இல்லைன்னா நம்பர் 2ல சம்பாதிக்கிறவனா இருக்கணும், இல்லை கொள்ளடிக்கிறவனா இருக்கணும். அவன் தான் கேள்வி கேட்காம செலவு பண்ண முடியும். எல்லோருக்குமான ஒரு சமமான, எல்லோரும் சமவெளியில் நட்புணர்வோடும் புரிந்துணர்வோடும் ஆரோக்கியமாகவும் வாழுகின்ற வாழ்க்கை முறைகளுக்கு இணையத்தை பயன்படுத்த வேண்டும் என்று வருகின்ற கட்டாயத்தில் இந்த இணையத்தை இப்படியும் பயன்படுத்தலாம், இது அரசாங்கத்திற்கு எப்படி கொட்டி கொடுக்கும் என்ற கோரிக்கையோடு நம்ம இந்த செய்தியை நிறைவு செய்வோம். நிச்சயமா சார், ரொம்ப நன்றி சார் நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும். வணக்கம், வாழ்க தமிழ்நாடு. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.